அத்தியாயம் 22. மாலை நேரம் நித்திலா வீடே பரபரப்பில் இருக்க இன்னும் சிறிது நேரத்தில் நித்திலாவை அலங்கரித்து அழைத்துச் செல்ல விஜயனின் உறவுக்காரர்கள் வர இருந்தனர். இரவு நிச்சயம், மறுநாள் திருமணம். யாருக்கோ என்ற நினைப்புடன் முகத்தில் சிறிது கூட திருமண கலையே இல்லாமல் முழங்காலில் முகத்தை மூடிக்கொண்டு நித்திலா அமர்ந்திருக்க அவளின் முன்வந்து நின்றாள் தாமரை. நித்திலா என்றவாறு தரையில் அமர்ந்திருந்தவளின் அருகில் வர நிமிர்ந்து வெற்றி புன்னகை ஒன்றை வீச அதனை கண்டு உடைந்த தாமரையோ அந்த சின்ன அறையின் கதவினை பூட்டிவிட்டு அவளின் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன நித்திலா இது? விடிஞ்சா கல்யாணம், நீ என்னடானா இப்படி இருக்க? எனக்கு தெரியும் சின்ன மாமா நினப்புலதான் இருக்கேன்னு. எல்லாமே சீக்கிரம் சரியாயிருண்டா. ஆறுதலாய் நித்திலாவின் தலையை வருடி கொடுத்தவாறு கூற, நான் எந்த தப்பும் பண்ணலையே அண்ணி, எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? விழிகள் கலங்க கேட்டாள். கல்யாண தண்டனை கிடையாது நித்திலா. ஒரு புள்ளி தப்பா போனாலும் அலங்கோலம் கோலம் ஆகிறாதுல. அது மாதிரி இப்ப என்னோட வாழ்க்கையும் தானே இருக்கு அண்ணி. என்ன பேச்சு நித்திலா இது? பெரியவங்க பேசுற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். இப்படி இங்க இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு நரக வர்க்க வாழ்றதுக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நீ படிக்கிற வழியை பாரு. இந்தா குளிச்சுட்டு இந்த புடவையை கட்டு, சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்குள்ளையும் என்றவாறு கரங்களில் ஒரு புடவையை தர அதனை வாங்கி கொண்டவள், இவங்க என்ன படிக்க வைப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா அண்ணி? ஏனோ விஜயன் ராஜயோகேஸ்வரி இருவரின் குரலில் இருந்த அதிகாரம் நித்திலாவை அவ்வாறு கேட்க வைத்தது. கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவங்க உன்னை படிக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே மாறிடும். நீ இப்படி யாருக்கும் பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்க தேவையில்லை. ஒரு பொண்ணுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நித்திலா. அது இருந்தா எதையும் நம்மளால வெல்ல முடியும். நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த படிப்பு உனக்கு கிடைக்காதுமா. அப்ப நான் என்னோட படிப்புக்காக இந்த கல்யாணத்தை மனசார ஏத்துக்கணுமா? நீ பேச நேரம் இல்லை நித்திலா, போய் குளிச்சுட்டு வா என்றவாறு நித்திலாவோட அறையை விட்டு வெளியே வந்து பின்புற இருக்கும் குளியல் அறைக்கு அழைத்துச் சென்றாள் தாமரை. நேரம் செல்ல இருளும் சூழ போக மணப்பெண்ணை மண்டபம் அழைத்துச் செல்ல விஜயனி வீட்டில் இருந்து வருகை புரிந்தனர். வந்தவர்களோ நித்திலாவை அலங்கரிக்க ஆரம்பிக்க அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் தாமரை. கதிநிலவன், தனியன், ராஜேந்திரன் வெளிவேளைகளை கவனித்துக் கொண்டிருக்க ஆதிலட்சுமி, திலகவதி இருவரும் வந்தவர்களை உபசரித்துக் கொண்டிருந்தனர். விஜயனின் உறவு பெண்மணிகள் நித்திலாவிடம் அவளின் படிப்பு, வயது, பழக்க வழக்கம் என்று ஏதேதோ கேட்டு உயிரை வாங்க கலங்கிய விழிகளை மறைத்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைத்து நித்திலா பதில் கூறிக்கொண்டே இருந்தாள். அதன் பின் அனைவரும் அந்த ஊரில் இருந்த திருமண மண்டபத்திற்கு கிளம்ப நித்திலாவை வெளியே அழைத்து கொண்டு வந்தனர். அவளின் அருகில் வந்த ஆதிலட்சுமி யாருக்கும் கேட்காதவாறு, கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு, இல்லைன்னா அதுக்கும் ஏதாவது கேட்டு தொலைவானுங்க, திட்டிவிட்டு சென்றாள். எல்லாரும் என் வாழ்க்கையை நினைச்சு சிரிக்கும் போது என்னால எப்படி சிரிக்க முடியும்? மனதிற்குள் நினைக்க தாமரை ஒரு கையில் வந்து ஒரு குத்து விளக்கினை தர அதனை வாங்கி கொண்டாள். வேன் தயாராக இருக்க அனைவரும் ஏற நித்திலாவின் வீட்டிலிருந்து மண்டபம் நோக்கி கிளம்பியது. வண்ண விளக்குகள், மாவிலை தோரணங்கள் மின்ன தன் வீடு ஜொலித்துக் கொண்டிருக்க தன் மனம் மட்டும் இருளில் முடங்கியதை நினைத்து கலங்கினாள் நித்திலா. கைவேலைப்பாடுகள் நிறைந்து அழகோவியமாய் ஜொலித்த மயில் பச்சை புடவையை அழகாய் மடிப்பிட்டு கட்டிருக்க அதற்கேற்றவாறு நகைகளும் மின்ன வெள்ளக்கல் பதித்த ஜிமிக்கி கமல் இளையமதியின் அசைவுக்கு ஆட இடைவெறை தாண்டிய கூந்தலில் மல்லிகை சரம் தொங்க கண்ணாடியின் முன் தன்னை நின்று கண்டு கொண்டிருந்தாள் இளையமதி. இயற்கை அழகில் தேவதையாய் புன்னகையுடன் தன்னை ஒருமுறை முழுதாய் கண்டவள் தன் அறையை விட்டு வெளியே வர முற்றத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் ரெங்கநாதன். தன் மகள் அழகாய் கிளம்பி வந்து நிற்பதை கண்டவாறே எல, என்னப்பா நீங்க என்ன கிளம்பாம இங்க இருக்கீங்க? நேரமாச்சுல, 7 to 8 நிச்சயம் மாமா சொன்னாங்களே, தலையை ஆட்டிக்கொண்டு கேட்க தன் மனதில் இருப்பதை தான் பெற்ற மகளிடம் எப்படி வெளிப்படுத்துவது? அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென தெரியாது. அவள் செய்யும் செயலுக்கு இசைந்து கொடுக்கவும் முடியாது நின்று கொண்டிருந்தாள். தன் தந்தையின் அருகில் வந்தவள், அப்பா இது உங்க தொங்கச்சி மகன் கல்யாணம். நீங்க என்ன நினைக்க தேவையில்லை சரியா? நான் எப்பவும் என்னைக்கும் சந்தோஷமா தான் இருப்பேன். போகலாம்ப்பா வாங்க, கரங்களை பற்றி கொண்டு கூற, எப்படிம்மா அங்க போய் நீ மனசுக்குள்ள வேதனைப்படுறத நாங்க பார்க்கவா? ஐயோ அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்புக முதல்ல. அம்மாவும் தம்பியும் எங்க? சரி நானே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் என்றோடு சந்தோஷமாக குதித்து கொண்டு சென்றாள். விஜயனின் மீது தன் மகள் மனதில் வைத்த காதல் எத்தகையது என்று அன்று அவள் எடுத்த விபரீத முடிவில் தன் கண்ணார கண்டிருக்கவே இப்போது அதையே மறந்தது போல் அடுத்த பெண்ணிற்கு அவன் தாலி கட்ட தான் செல்ல வேண்டும் என்றால் எந்த தகப்பன் தான் இதனை ஏற்றுக்கொள்வார்? தன் மகளின் மனதில் என்னதான் இருக்கிறது? ஒருவேளை விஜயனின் மறக்க நினைத்ததெல்லாம் செய்கிறாளோ? குழம்பியவாறு கிளம்ப ஆரம்பித்தார்.
விழிகளை கவர்ந்திழுக்கும் கலரில் பட்டணிந்து தன் வீட்டில் இருந்த நகைகள் அனைத்தையும் கழுத்தில் போட்டு கொண்டையில் மளிகைச்சரமும் கனகாமரமும் சுற்றியிருக்க மண்டப வாசலில் நின்று வந்தவர்களை வரவேற்று கொண்டிருந்தார் ராஜயோகேஸ்வரி. வாங்க வாங்க, என்ன மீனாட்சி, பிள்ளைகளை கூட்டிட்டு வரலையா? காலையில கூட்டிட்டு வர்றோம்மா. சரி சரி, லட்சுமி வா வா, உள்ள போ போ என்று இன்முகத்துடன் அனைவரையும் வரவேற்று கொண்டிருக்க ராஜயோகேஸ்வரியின் செய்கையை கண்டு அங்கிருந்த அனைவருமே சற்று திகைத்தனர். முகத்திலும் குரலிலும் அதிகாரம் மட்டுமே எப்போதும் தென்பட்டு கொண்டிருக்க மகனின் திருமணம் என்றதும் முழுதாய் மற்ற பெண்களைப் போல் மாறியிருந்தார். ரெங்கநாதனோ தன் மகள் மற்றும் மனைவி மகளுடன் வர அதனை கண்ட ராஜயோகேஸ்வரி, வாங்கண்ணே வாங்க மதினி, வேலை அதிகமா இருந்தது, அதான் உங்ககிட்ட நேரில் வந்து சொல்ல முடியல, நான் தான் அவர் அனுப்பி வச்சேன் போலியாக உரைக்க தன் அத்தையும் அழகையும் கொண்டையையும் அவர் பேசும் செயலை கண்டு உள்ளுக்குள் அடங்க முடியாத சிரிப்பு தோன்ற அதனை மறைத்து கொண்டு முகத்தை வேறுபுறம் திரும்ப ஆரம்பித்தாள் இளையமதி. கல்யாணம்னா வேலை இருக்கத்தானே செய்யும். சரிம்மா, மாப்பிள்ளை எங்க காணோம்? அவர் பந்தியாளுகளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னே, உள்ளங்க போய் உட்காருங்க எல்லாரும் என்றவாறு ரெங்கநாதனை உள்ளே அனுப்பிவிட்டு மற்றவர்களை வரவேற்றார். ரெங்கநாதன் உள்ளே நுழைய அவரின் சொந்தக்காரர்கள் சூழ்ந்து கொண்டு நலம் விசாரிக்க அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தனர். அதில் ரெங்கநாதன் ராஜயோகேஸ்வரியின் சித்தப்பா மகள் தங்கை முறைப்பெண் ஒருத்தி. அவரின் அருகில் வந்து அமர்ந்து மெல்ல நடப்பதை பற்றி பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். என்னென்ன இது யோகேஸ்வரி எதுக்கு இப்படி பண்ணுது? எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இதை பத்தி கேட்டாளா? சரி, என்கிட்ட இல்ல, சொந்த அண்ணன் உங்ககிட்டயாவது கேட்டாளா? மென்மையாய் கேட்க, விடு இந்திரா, நடக்கிறது நடக்கட்டும். சொந்த பொண்ணு நம்ம இளையமதி இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு, அதுவும் சுத்தமா நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகாதவள மறுமலாக பாக்குறா. அந்த பொண்ணு பத்தி வேற ஏதேதோ ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காக. யோகேஸ்வரிக்கு எதுக்குன்னே இப்படி பண்றா? இளையமதியை பத்தி கூறிக்கொண்டிருக்க, அப்பா நான் இதை வரேன் என்றவாறு அங்கிருந்து விலகிச் சென்றாள் இளையமதி. தன் மகளை பற்றி இந்திரா கூறியதால் தான் விலகிச் செல்கிறார் என்று பெற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்க, பார்க்க இளையமதி எவ்வளவு அழகா இருக்கா, கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு மகன் இருந்தான்னு இந்த நேரம் இளையமதி தான் என் வீட்டு மருமகளா இருந்திருப்பா. சரினே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்மதம் இருக்கு, வேணா பேசி பாப்போமா? பார்க்கலாம் இந்திரா, நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போ, சரியா என்றதும் மேலும் ஏதேதோ பேச நேரமும் சென்று கொண்டிருந்தது. அதே நேரம் இங்கே தன் மாமனரை தேடி வந்த இளையமதி ஒரு வழியாக கண்டுபிடித்து அவரின் முன் வந்து நின்றார். மாமா, நான் உங்களை தான் எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா சம்மந்தமே இல்லாத மாதிரி இப்படி மொட்டை மாடியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? எம்பி பதவியை விட்டுட்டு வந்து கட்டண பொண்டாட்டியும் மகனையும் திருத்த முடியாம கோலையா நின்னுக்கிட்டு இருக்கேன். என்னால எப்படிம்மா எல்லாரும் முகத்திலையும் முழிக்க முடியும்? நீ இருக்கும்போது என் மகனுக்கு வேற பொண்ணை பார்த்திருக்கேன். உன்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தான் இப்போது சிறிது நேரம் முன் அதைத்தானே கேட்டு விட்டு வந்தோம் நினைத்தவள், விடுங்க மாமா. அம்மா, ஏதோ நைட் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன மாமா அது? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இளையமதி, அதை பத்தி பேசத்தான். என்ன மாமா? அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசி பார்ப்போமா? என்ன பேச போறீங்க? உங்க மகனோட பத்தி நீங்களே கெடுத்துக்க போறீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி, அப்படித்தானே? இல்லம்மா, வேற என்ன மாமா? நீ முதல்ல என் கூட வா. என் மகனை நீ நேசிக்கிற, அன்னைக்கு என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லு என்றவாறு இளையமதியை அழைத்து கொண்டு கீழே சென்றார். அதே நேரம் அவரின் முன் வந்து நின்ற ராஜயோகேஸ்வரி இளையமதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, என்னங்க எங்க போனீங்க? வாங்க, நிச்சயத்துக்கு நேரமாச்சு என்றவாறு கையோடு அழைத்து செல்ல பார்க்க, நீ போடி, நான் வரேன் என்றவர் இளையமதியின் அருகில் வந்து நித்திலாவிடம் பேச கூறிவிட்டு சென்றார். இளையமதி தலையசைத்து திரும்ப அவளின் பின்னிருந்த மேடையை நோக்கியவாறு மணக்கோலத்தில் நித்திலாவை அலங்கரித்து சில பெண்மணிகள் அழைத்து வந்தனர். செயற்கை அழகை பொறித்து அவளை பொலிவாக்கி இருப்பது நன்றாக தெரிய தலைகுனிந்து மெல்ல நடைபோட்டு வரும் நித்திலா இளையமதியை தாண்டி சென்றாள். நித்திலாவை அழைத்து வந்த பெண்மணிகள் இளையமதியின் சொந்தம் என்பதால் அவளை கண்டு புன்னகை உதைத்து தாண்டி சென்றனர். மேடையை நோக்கி திரும்பியவளின் விழிகளில் சந்தோஷமாக புன்னகை தவழும் முகத்துடன் பட்டு வேஷ்டி சட்டையில் நின்று கொண்டிருந்த விஜயன் விழுந்தான். விஜயரூபனின் சந்தோஷ முகம் கண்டு இளையமதியின் விழிகள் கலங்க, முகம் சுருங்கிய இளையமதியோ மனமோ அவனிடம் மன்னிப்பு வேண்டியது. சாரி மாமா, மனதுக்குள் நினைத்து கொண்டு அப்படியே நிற்க அவளை கண்ட பரமசிவம், ரெங்கநாதன், காளியம்மாள் மூவருமே கலங்கினர். அதன் பின் இருவரும் ஜோடியாக மேடையில் மீதிருந்த இருக்கையில் இடைவெளி விட்டு அமர இரு வீட்டாரும் அவர்களுக்கு கீழே மேடையில் அமர்ந்திருந்தனர். ஐயர் நிச்சய பத்திரிகை வாசிக்க நெருப்பாய் தகித்துக் கொண்டிருந்த நித்திலாவின் மனத்தீயை வெளிக்கண்ணீர் அணைக்க போராடியது.
இரு வீட்டாரும் வெற்றிலை அடங்கிய தாம்பூல தட்டினை மாட்டிக்கொண்டனர். பரமசிவம் ராஜயோகேஸ்வரி இருவரும் ராஜேந்திரன் ஆதிலட்சுமி கொடுத்த தட்டினை வாங்க, அதேபோல் இவர்கள் கொடுத்த தட்டினையும் அவர்கள் வாங்கி கொண்டு அனைவரின் முன் நிச்சயத்தை தடையின்றி முடித்தனர். அதன்பின் வந்தவர்கள் அனைவரும் உணவருந்தி செல்ல, நித்திலாவை அவளின் அறைக்கு அழைத்துச் செல்ல ராஜயோகேஸ்வரியின் சொந்தங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட இளையமதியும் பரமசிவம் மணமகள் அறைக்குள் நித்திலாவை காண நுழைந்தனர். தனிமையில் இருந்த நித்திலா தன் அலங்காரத்தை கலைத்துக் கொண்டிருக்க, திடீரென்று யாரோ திறந்து கொண்டு உள்ளே நுழையவும் யோசனையுடன் எழுந்து அவர்களை கண்டார். என்ன நித்திலா இப்படி பாக்குற? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? அருகில் வந்து நின்று இளையமதி கேட்க, தெரியும், ஆனா இங்க திணற, இவர் தான் உன்னோட மாமனார். நித்திலா, நீ கல்யாணம் பண்ண போறிய என் மாமா விஜயனோட அப்பா என்று அழுத்தமாக கூறினாள் இளையமதி. என்னம்மா, மேடையில நான் முன்னாடி தானே உட்காந்துட்டு நிச்சயத்தட்டு வாங்கினேன், என்ன தெரியாத மாதிரி இப்படி பாக்குற? பரமசிவம் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கேட்க, மன்னிச்சிருங்க, போதும் நான் வந்த விஷயத்த சொல்றேன். உன்னை பத்தி ஊருக்குள்ள ஏதோதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் என் பையன் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு தீவிரமா இருக்கான். எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. ஏன்னா என் வீட்டு மருமகளை எப்பவும் இந்த இளையமதி தான். அதனால நீ இதுவரை நித்திலாவிடம் கூடிக்கொண்டிருந்தவர் அவளின் முகத்தை இப்போது ஆராய, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நல்லது, இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி நீயே நிறுத்திடு. இந்த மண்டபத்துல போலீஸ் இருக்காங்க, அதனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ ஒரு மேஜர், நீ சொன்னா போதும். அதை கேட்டவளுக்கோ விலைகள் கலங்க அமைதியாக பதில் கூறாமல் இருந்தாள். அவளை கண்ட இளையமதி, இங்க பாரு நித்திலா, நான் என் மாமாவை ரொம்ப நேசிக்கிறேன். அவருக்காக என் உயிரை கூட தயாரா இருக்கேன். சொல்ல போனா அன்னைக்கு அசோகனை உங்ககிட்ட நிச்சயத்தை நிறுத்த சொல்ல வந்தது கூட காரணம் நான் தான் என்று தான் எடுத்த விபரீத முடிவு அசோகன் காப்பாற்றியதை பற்றி கூறினாள். உங்க 2 பேருக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் எனக்காக மட்டும் சொல்லல, உன்னோட வாழ்க்கையை நினைச்சுதான் சொல்றேன் நித்திலா. ஏன்னா அசோகனை உன்னை உயிரா நேசிக்குது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அந்த அண்ணனால தாங்கிக்க முடியாது நித்திலா என்று இளையமதி கூற, அதனை கேட்டவனோ அதிர்ந்து வேகமாய் அவளை கண்டாள். நீங்க என்ன சொல்றீங்க? அசோகன் என்ன தடுமாற, ஆமா நித்திலா, நான் சொல்றது உண்மைதான். நிச்சயமா அந்த அண்ணன் உங்க அப்பாவை கொல்லல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது அவளோட வாழ்க்கை இளையமதி என்றவர் நித்திலாவின் புறம் திரும்பி அவளின் முன் ஒரு பத்திரத்தினை நீட்டினார். இந்த பத்திரத்துல உன்னோட படிப்புக்கும் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதை ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நீயே நிறுத்திருமா. நல்ல முடிவுக்கு நாங்க 2 பேரும் காத்திருக்கோம். வா இளையமதி என்றவர் தன் மருமகளை அழைத்து கொண்டு வெளியே சென்றார். அவர்கள் செல்வதை தன் முன்னிருந்த அந்த பத்திரத்தை கண்ட நித்திலா மனமோ, ஒரு பெண்ணுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், அது இங்க இருந்தா உனக்கு கிடைக்காது என்று தன் அண்ணி கூறிய வார்த்தை நினைவு வந்தது. அதனை கையில் எடுக்க, ராஜயோகேஸ்வரியின் ஆணவம், பகட்டு, விஜயனின் அதிகாரம், அவனிடம் இருக்கும் இறுகுத்தன்மை இரண்டையும் நினைத்தவள் மனமோ குழம்ப, விடை தெரியாது தன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறதை முடிவுக்கு கொண்டு வருவது தெரியாது கலங்கினாள். யாருக்கும் அடிமையாகவும் அடுத்தவர் தன்னை கேவலமாக பேசும் பேச்சினை கேட்டுக்கொண்டு இங்கே வாழ்வதற்கு பதில் அனைத்தையும் விட்டுவிட்டு தந்தையின் ஆசையை நிறைவேற்றி விடலாம் என்றே பரமசிவம் கொடுத்த பத்திரத்தை கரங்களில் எடுத்து எண்ணினாள் நித்திலா. ஆனால் விதி என்று ஒன்று உள்ளதே, அது அவளை எப்பாதையில் சென்று கொண்டு விடும் என்பதை காண்போம். நன்றி.